இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து கிராம ஊராட்சி செயலாளருக்கான வேலைவாய்ப்பு விண்ணப்பம் வந்து இப்போது நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. அதோட டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் கிளியராக கொடுத்துருக்கேன். எந்தெந்த மாவட்டத்துக்கு இன சுழற்சி முறையில் இருக்குங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோடு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா, ஊராட்சி செயலாளர் இதுக்கான ஊதியம் வந்து லெவல் 2 15,900 50,400 வரை நமக்கு வந்து சேலரி தருவாங்க. அப்புறம் வயது வரம்பு வந்து பொது பிரிவினருக்கு வந்து 18 வயசுலேருந்து 32 வயசு வரையும், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர் மரபினர் இவங்களுக்கு வந்து 18 வயசுலேருந்து 34 வயசு வரையும் வந்து அப்ளை பண்ணலாம். ஆதி திராவிடர் அருந்ததியர், பட்டியல பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவை இவங்கெல்லாம் வந்து 18 வயசுலேருந்து 37 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் வந்து அதிகபட்ச வரம்பிலிருந்து 10 ஆண்டுகள் அவங்க என்னென்ன கேஸ்டோ அதை பொறுத்து அதிலிருந்து 10 ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு தளர்வு, அதாவது நீடிப்பு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து முன்னாள் இராணுவ வீரர் அவங்களுக்கு வந்து 18 வயசுலேருந்து 50 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். பொது பிரிவினராக இருக்கிறவங்களுக்கு முன்னாள் இராணுவ வீரர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர் மரபினர், ஆதி திராவிடர் இவங்கெல்லாம் வந்து 18 வயசுலேருந்து 55 வயசு வரை உள்ளவங்க வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அவங்க வந்து மறுபடி வந்து இந்த சலுகையை பெற முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இதில் மொத்த காலி பணியிடங்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1483 காலி பணியிடங்கள் வந்து நமக்கு டோட்டலாக இருக்குது. இன சுழற்சி முறையில் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ளவாறு தான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு இன சுழற்சி முறை இருக்கும். கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கணும்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அது மாதிரி விண்ணப்பதாரர் குறைஞ்சபட்சம் வந்து 8ஆம் வகுப்பு வந்து தமிழ் மொழியில் வந்து படிச்சிருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் வந்து பொது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 100 ரூபாயும், ஆதி திராவிடர் பழங்குடியினர் அவங்களுக்குலாம் வந்து 50 ரூபாயும் வந்து விண்ணப்ப கட்டணம். இதை வந்து நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நேரடியாலாம் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஆன்லைன் மோடில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இது கூட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து வைக்கணுங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து 9/11/2025 வரை இருக்குது. அடுத்த மாதம் வரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர் வந்து கல்வி தகுதி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை கோர்றீங்கன்னா அந்த சான்றிதழ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணியே ஆகணும். இந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம அப்லோட் பண்ணால் தான் நம்மளோட அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன சுழற்சி வயது வரம்பு தகுதி நபரும் விண்ணப்பங்களை மட்டும்தான் பெற்றிருப்பாங்க. அதாவது இன சுழற்சி முறையில் கரெக்டாக இந்த மாவட்டத்துக்கு இந்த கிராமத்துக்கு இவங்களுக்கு தான் இருக்கும்ல, அந்த பேசிஸில் தான் வந்து நம்மளை செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேற்படி நம்ம காலி பண்ணிட்ட விவரங்கள் எல்லாம் தெரிகிறதுக்கும் நம்ம போய் அப்ளை பண்ணுறதுக்கும் TNRD www.tnrd.tn.government.ங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம வந்து விண்ணப்பத்தை வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணலாம். அங்கே போய் தான் வந்து நம்ம ஆன்லைனில் தான் வந்து இந்த விண்ணப்பத்தை நிரப்பணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு கிராமம், அதாவது திருநெல்வேலி மாவட்டம் கிராம ஊராட்சி செயலாளருக்கான இது நோட்டிஃபிகேஷனை வந்து இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்க. அதில் வந்து தான் வந்து இன சுழற்சி முறையில் இத்தனை கிராமம் இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே நம்ம மேலே பார்த்தது தான் எந்தெந்த ஏஜ் லிமிட் வரை அப்ளை பண்ணலான்னு. இதில் மொத்தம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து 24 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. அதில் 24 காலி பணியிடங்களுக்கு இருக்கிற ஒரு கிராமத்துக்கும் என்னென்ன இன சுழற்சி முறைன்னு வந்து நமக்கு போட்டிருப்பாங்க. ஜென்ரலில் ப்ரியாரிட்டி யாருக்கு, நான் ப்ரியாரிட்டி ஒவ்வொரு கிராமத்துலேயும் இவங்களுக்கு தான் வந்து இன சுழற்சி முறையில் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலாக இல்லைனா SC விடோஸ் அப்ளை பண்ணலாமா இல்லை MBC அப்ளை பண்ணலாமான்னு ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு வந்து போட்டிருப்பாங்க. அதை தான் வந்து இதில் கொடுத்துருக்கு. மொத்தம் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து 28 காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கான இன சுழற்சி விவரங்கள் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் ப்ரியாரிட்டி இருக்கும், சில இதில் நான் ப்ரியாரிட்டியாக இருக்கும். அதை வந்து நம்ம தெளிவாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இன சுழற்சி முறை, இந்த கிராமத்துக்கு இந்த இன சுழற்சி முறைங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த மாவட்டத்துக்கு போடுங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து போடுறோம். இது வந்து சும்மா ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம். அப்புறம் கல்வி தகுதி இதெல்லாம்
எல்லாமே போட்டிருக்காங்க. இவங்களுக்கும் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து 9/11/2025. இதுதான் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன். முதல்ல பொது நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம். இப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து வந்திருக்கும். ஆன்லைனில் தான் கண்டிப்பாக வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்தந்த சர்டிஃபிகேட், ஸ்ட்ரென்த் சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ், அப்புறமா வந்து நமக்கு ஏதாவது முன்னுரிமை சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளோட இதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து இந்த நான் சொன்னேன்ல www.tnrd.tn.government.in வெப்சைட்டை போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து அப்ளிகேஷனுக்கான இந்த இது இருக்கும். இந்த பேஜை ஓப்பன் பண்ணிட்டு இதில் தான் வந்து நம்ம இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கொடுத்துருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நம்மளோட நேமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணணும். அதில் என்னென்ன கொடுத்துருக்குன்னு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்மளுடைய நேம் இது பண்ணிக்கணும். அப்புறம் காலி பணியிட இட ஒதுக்கீடு வகுப்பு வகை, அது எல்லாமே நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணி உங்களோட பாலினம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, விண்ணப்பதாரரின் பெயர் ஃபஸ்ட்டு இனிஷியல் போட்டுக்கோங்க. அப்புறம் நேம் எழுதுங்க. அது கொடுத்துருக்கு தந்தை பாதுகாவலர். அப்புறம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்னா அதில் ஆம்னா ஆம், எஸ். அப்புறம் வந்து கொரோனா காலத்தில் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றீர்கள், அது 10th வந்து கொரோனா டைமில் பாஸ் ஆனமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் கல்வி அமைப்பு, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா என்ன இது படிச்சிருக்கோமோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அடுத்ததாக வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு என்ன வருஷம்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல், நம்மளோட நகல் வந்து நான் அப்லோட் பண்ணணும்னு சொன்னேன், அதை வந்து அப்லோட் பண்ணணும். அப்புறம் எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் அட்டை, அடையாள அட்டை, அப்புறம் மதம் என்ன மதமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் முன்னாள் இராணுவ வீரரான எஸ் இல்லைனா நோ, ஆதரவற்ற விதவைனா நோ, எஸ்னா எஸ், மாற்றுத்திறனாளி அது எஸ்ஆர் நோ கேட்டிருக்காங்க. அப்புறம் குடும்ப அட்டை எண், உங்களோட குடும்ப அட்டை எண்ணை எழுதிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. சொந்த மாவட்டம் என்னமோ அதையும் வந்து குறிச்சிக்கோங்க. அப்புறம் தொலைபேசி எண், மின் அஞ்சல் கொடுத்துக்கோங்க. அடுத்தது 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழில் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துருங்க. 9ஆம் வகுப்பு வரை படிச்சு 9லேருந்து 12 வரை படிச்சிருக்கீங்களான்னு கேட்காங்க. அதான் எஸ்ஆ நோன்னு கொடுத்துருங்க. அப்புறம் தொடர்பு முகவரி, நம்மளோட அட்ரஸை வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அஞ்சல் குறியீடு பின்கோடோடு இது பண்ணணும். வகுப்பு சான்றிதழ், நம்ம என்ன கம்யூனிட்டியோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதையும் வந்து இதில் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். விண்ணப்பதாரரோட ஃபோட்டோ, நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அப்புறம் நம்மளோட கையொப்பம், இதெல்லாம் வந்து நீங்கள் எதை பிடிஎஃபாக வச்சுட்டு அதை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணலைன்னா நம்மளோட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் உறுதிமொழி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் அறிவுரைகள் மற்றும் இப்பதவிக்கான விளம்பரப்படுத்தப்பட்டுள்ள அறிவுரைகளையும் படித்து அதன் பின்னே வந்து இதெல்லாம் ஓகே கொடுத்துருங்க. இந்த பதிவில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரி, நான் வந்து அப்ளை பண்ணதெல்லாம் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருங்க. எல்லாமே வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்டர் கேப்சா இருக்குது, அதை வந்து அதையும் வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம சேவ் பண்ணுறோன்னா நமக்கு ஓடிபி வரும். சேவ் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன வரும்னா, பேமெண்ட்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லாமே வந்து நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன்லைனேனால எல்லாமே அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லாததை வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிட்டு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்க. இப்படி தான் வந்து நமக்கு கிராம ஊராட்சி செயலாளருக்கான அப்ளிகேஷனை வந்து நிரப்பணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து நம்ம வேறு இன்னும் சுழற்சி முறை இருக்கும். வேணும்னா கேளுங்க, நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். அது மாதிரி இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.